ஹலோ, how are you all doing today? நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? என் பேர் ஜலால். Today, it's yet another grammar lesson. And the topic is going to be if conditionals. அதாவது சென்டென்ஸ்களில் எப்படி if conditional clause போட்டு நம்ம பேசுறது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், இப்படி இருந்தால் இப்படி இருக்கும் அப்படின்னு. இப்படி இருந்தால் அப்படின்னு சொல்கிறது ஒரு கண்டிஷனல் clause அப்படின்னு சொல்லலாம். இப்படி இருக்கும் அப்படிங்கிறது அதனுடைய ரிசல்ட் ஆஃப் த கண்டிஷன். அப்படி உள்ள சென்டென்சஸ் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ப்ராக்டிக்கலாக இப்படி உள்ள சென்டென்ஸுகளில் நிறைய அதில் வெரைட்டிஸ் இருக்குது. அதை நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம். அதனால் திஸ் லெசன் ப்ராக்டிக்கலி இம்பார்ட்டண்ட் லெசன். அதனால் ஐ ஆம் கோயிங் டு டீச் யூ அகெயின். ஏன்னா பழைய வீடியோவில் ஒன்றும் இல்லை, நான் ஏற்கனவே இந்த இஃப் கண்டிஷன்ஸை பற்றி சொல்லி கொடுத்துருக்கேன். This is an updated version of the previous one, covering comprehensively all the points. அதனால் நீங்கள் நல்லா பழகிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிக்கிறேன். So let's dive into the lesson. We will cover this lesson in two parts because it's going to be lengthy. Today we will deal with the first part. So let's get started. The topic for today's discussion is if conditionals. If conditionals பற்றி தான் இன்னைக்குள்ள டாபிக். அதாவது ஒரு சென்டென்ஸில் இஃப்ங்கிற வேர்டை வச்சு நம்ம பேசினோம்னா when we use the word if in a sentence, it becomes a conditional sentence. அது conditional sentenceாக ஆயிரும். There are many conditional sentences, varieties and different kinds and different types of conditional sentence. அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னால் we should know what a conditional sentence is. அந்த conditional sentenceக்கு there are two parts. First part is called conditional clause. Second part is called the main clause. And the conditional clause if வச்சு தொடங்குது. So it becomes a if clause also. We can say either conditional clause or if clause. Clause அப்படின்னு சொல்லணும், class அப்படின்னு சொல்லக்கூடாது. நிறைய பேர் அப்படி சொல்கிறாங்க, அது தப்பு. class அப்படிங்கிறதுக்கு wrong pronunciation. clause அப்படின்னு சொல்லணும். So conditional clause and main clause. The main clause is the result of the conditional clause. இது நடக்க போய் இது நடக்குது, அதனால இதுக்கு ரிசல்ட் clause அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ பாருங்க, ஒன்று சொல்கிறேன். If this happens, then this is the result. இது நடந்தால் இதுதான் விளைவு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு. If this happens, then this is the result அப்படின்ட்டு. ஃபார் ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். If it rains, the ground gets wet. ஸோ மழை பெய்தால் நிலம் ஈரமாகும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ if it rains அப்படிங்கிறது கண்டிஷனல் clause. The ground gets wet அப்படிங்கிறது மெயின் clause. The result of the conditional clause. மழை பெய்தானே நிலம் ஈரமாகுது, அது நிலம் ஈரமாகுதுங்கிறது ரிசல்ட். அது மெயின் clause அப்படின்னு சொல்லலாம். இதை ஸ்வாப் பண்ண கூட செய்யலாம். மெயின் clause முன்னாலேயும் கண்டிஷனல் clause ரெண்டாவதும் கொண்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், த கிரவுண்ட் கெட்ஸ் வெட் இஃப் இட் ரெயின்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்படி இருக்குது. ஸோ தெர் ஆர் டூ clauses, கண்டிஷனல் clause அண்ட் மெயின் clause. தி clauses கேன் பி ஸ்வாப் அப்படிங்கிறதா இந்த பகுதியினுடைய பாயிண்ட். நவ் லெட்ஸ் எக்ஸாமின் தி கண்டிஷனல் சென்டென்சஸ் இன் மோர் டீட்டெயில். In English language, there are very many types of conditional sentences. Among them, we are going to examine only few of them. That is 5 of them. We are going to examine only 3 conditionals, 3 types of conditional sentences in this part. In the second part, we are going to examine the 4th conditional and one more conditional called mixed conditional in the second part. So, in the first part, we are going to examine 3 kinds. Those are zero conditionals, first conditionals and second conditional sentence. So we will start with the zero conditionals. So the zero conditionals are, we talk about the general truth, scientific facts or things that are always true. பொதுவான உண்மைகள், அறிவியல் உண்மைகள் அல்லது எப்போதும் உண்மையாகும் விஷயங்களை பற்றி பேசும்போது இந்த வகை கண்டிஷனல் சென்டென்ஸ், ஜீரோ கண்டிஷனல் சென்டென்ஸை யூஸ் பண்ணுறோம்.
ஜீரோன்னு எதுக்கு சொல்கிறோம்னா எப்போதும் உண்மையாக இருக்குது, ஆல்வேஸ் ட்ரூ. அதனால வந்து ஜீரோ கண்டிஷனல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வி யூஸ் டு டிஸ்கிரைப் சிச்சுவேஷன்ஸ் தட் ஆர் ஆல்வேஸ் ட்ரூ. ஆல்வேஸ் ட்ரூ, ட்ரூனா உண்மை அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து ஐ எம் கோயிங் டு கிவ் யூ சம் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் யூஸிங் ஜீரோ கண்டிஷனல்ஸ். இப்போ வந்து உங்களுக்கு நல்லா விளங்கும் எக்ஸாம்பிள் சென்டென்ஸை வச்சு பேசும்போது. இஃப் யூ ஹீட் வாட்டர் டு 100 degrees இட் பாய்ல்ஸ். தண்ணீரை 100 டிகிரிக்கு சூடாக்கினால் அது கொதிக்கும் அப்படின்ட்டு. இது வந்து சயின்டிஃபிக் ஃபேக்ட், ஆல்வேஸ் ட்ரூ. 100 டிகிரிக்கு நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா, சூடாக்குனீங்கன்னா அது கொதிக்கும், தகன்னு கொதிக்கும் அப்படிங்கிறது சயின்டிஃபிக் ட்ரூத். இந்த கண்டிஷனல் யூஸ் பண்ணும்போது நம்ம எப்போதுமே அந்த ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸை தான் யூஸ் பண்ணணும். அந்த வேர்பில் போத் இன் தி கண்டிஷனல் கிளாஸ் அண்ட் ஆல்சோ மெயின் கிளாஸ். இதில் கண்டிஷனல் கிளாஸ் எது? இஃப் யூ ஹீட் வாட்டர் டு 100 degrees அப்படிங்கிறது கண்டிஷனல் கிளாஸ், அண்ட் இட் பாய்ல்ஸ் அப்படிங்கிறது மெயின் கிளாஸ், அதாவது ரிசல்ட் கிளாஸ் அப்படின்ட்டு. இதில் உள்ள அந்த கிராமர் வேர்பை பாருங்க. இஃப் யூ ஹீட் வாட்டர் டு 100 degrees, அந்த ஹீட் அப்படிங்கிறது தான் வேர்பு. அது என்ன டென்ஸில் இருக்கு? ப்ரெசன்ட் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இல்லாட்ட ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸில் இருக்கு. அந்த இதில் பாருங்க, அந்த மெயின் கிளாஸில் பாருங்க, இட் பாய்ல்ஸ்ன்ட்டு. பாய்ல்ஸ் அப்படிங்கிறதும் ப்ரெசன்ட் சிம்பிள் தான் இருக்கு. ஸோ ஜீரோ கண்டிஷனல்ஸில் we use present simple both in the conditional clause as well as in the main clause. அதுதான் இந்த கிராமர் பாயிண்ட். ஸோ செகண்ட் சென்டென்ஸ் பார்ப்போம். இஃப் இட் ரெயின்ஸ் த கிரவுண்ட் கெட்ஸ் வெட். மழை பெய்தால் நிலம் நனையும் அப்படின்ட்டு ஏற்கனவே இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸை பார்த்துட்டோம். தேர்ட் சென்டென்சஸ், இஃப் யூ ப்ரெஸ் திஸ் பட்டன் த லைட் டர்ன்ஸ் ஆன். இந்த பட்டனை அமுக்கினால் ஒளி இயங்கும், லைட்டு வரும் அப்படின்னு சொல்லலாம். பாருங்க, எது நீங்கள் கண்டிஷனல் கிளாஸு எது மெயின் கிளாஸு அப்படின்னு தெரியணும். அது ஒரு பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் வந்து அந்த வேர்பு போத் இன் திஸ் சைட் அண்ட் த அதர் சைட் we use simple present simple tense. அதையும் பார்த்துக்கோங்க. இதை இப்படியும் மாற்றலாம். the light turns on if you press the button அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்படி பாயிண்ட்கள்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க. ஸோ இஃப் போடணும், present simple tense யூஸ் பண்ணணும் இந்த கண்டிஷனல் கிளாஸு, present simple tense தான் யூஸ் பண்ணணும் அந்த மெயின் கிளாஸும். இதுதான் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு கண்டிஷனல். அடுத்தது, ஏன்னா ஜீரோலேருந்து ஆரம்பிக்கிறோம், அது பிறகு ரெண்டாவது வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷனல் பார்ப்போம் ஆஃப்டர் எ ஸ்மால் பிரேக். இப்போ ரெண்டாவதா ஃபஸ்ட்டு கண்டிஷனலை பார்ப்போம். ஏன்னா ஃபஸ்ட்டாக ஜீரோ கண்டிஷனலை பார்த்துட்டோம், அதனால் ரெண்டாவதா ஃபஸ்ட்டு கண்டிஷனலை பார்ப்போம். இப்போ this type is used when we are talking about real or possible situations in the future. ஃப்யூச்சரில், அதாவது வருங்காலத்தில், எதிர்காலத்தில் ரியலாக இருக்கக்கூடியது, லைக்லி ஈவெண்ட்ஸ். லைக்லினா நடக்க நல்ல சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ அதை வந்து யூஸ் பண்ணுறோம். ரியல் ஆர் லைக்லி ஈவெண்ட்ஸை பற்றி ஃப்யூச்சரில் பேசுகிறதுக்கு இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷனை யூஸ் பண்ணணும். ஸோ இட்ஸ் அ பாசிபிள் ஃப்யூச்சர் ஈவெண்ட்ஸ். அதில் வந்து இஃப் போடணும், ப்ரெசன்ட் சிம்பிளில் யூஸ் பண்ணணும். அந்த இந்த கிளாஸில், இஃப் கிளாஸில், அதாவது கண்டிஷனல் கிளாஸில் வந்து இஃப் ப்ரெசன்ட் சிம்பிளை யூஸ் பண்ணணும். அந்த மெயின் கிளாஸில் வந்து வில்லையும் பேஸ் வேர்பையும் யூஸ் பண்ணணும். இதுதான் கிராமர் பாயிண்ட்டு. இப்போ வந்து எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்ப்போம். இஃப் இட் ரெயின்ஸ் டுமாரோ we will stay home. நாளை மழை பெய்தால் நாம் வீட்டில் இருப்போம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதில் எது வந்து கண்டிஷனல் கிளாஸு? இஃப் இட் ரெயின்ஸ் டுமாரோ அப்படிங்கிறது கண்டிஷனல் கிளாஸு, we will stay home அப்படிங்கிறது மெயின் கிளாஸ். கண்டிஷனல் கிளாஸில் என்ன கிராமர் இருக்குது, டென்ஸ் இருக்குது? ரெயின்ஸ் டுமாரோ, ரெயின்ஸுங்கிறது ப்ரெசன்ட் சிம்பிளில் இருக்குது. ஸோ கண்டிஷனல் கிளாஸில் வந்து ப்ரெசன்ட் சிம்பிள் வரணும். we will stay home அப்படிங்கிறது வந்து மெயின் கிளாஸு. மெயின் கிளாஸில் என்ன இருக்குது? வில் இருக்குது அண்ட் ஸ்டே. அந்த ஸ்டே வந்து பேஸ் ஃபார்ம், ஆரம்பத்தில் உள்ள அந்த வேர்பு ஃபார்மில் இருக்குது. இதுதான் இஃப் இட் ரெயின்ஸ் டுமாரோ we will stay home அப்படின்ட்டு. மற்றதுக்கு வந்து நீங்கள் சொல்லுங்கள். இஃப் ஐ ஸ்டடி ஹார்ட் ஐ வில் பாஸ் தி எக்ஸாம்.
கஷ்டப்பட்டு படித்தால் தேர்வில் தேர்ச்சி பெறுவேன். இஃப் ஐ ஸ்டடி ஹார்ட், அது என்னது? கண்டிஷனல் கிளாஸ். ஐ வில் பாஸ் த எக்ஸாம் அப்படிங்கிறது ரிசல்ட் கிளாஸ் ஆர் மெயின் கிளாஸ். அந்த கிராமரையும் பார்த்துக்கோங்க. ஸோ இஃப் ஷி கால்ஸ் மீ ஐ வில் ஹெல்ப் ஹர். அவள் என்னை அழைத்தால் நான் அவளுக்கு உதவுவேன். அவள் கூப்பிடட்டும், நான் உதவுறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி. இஃப் ஷி கால்ஸ் மீ ஐ வில் ஹெல்ப் ஹர் அப்படின்ட்டு. இப்படி ஒவ்வொரு சென்டென்ஸாக பாருங்கள். எல்லாத்துலேயும் 2 கிளாஸ் இருக்குது. கண்டிஷனல் கிளாஸ் இருக்குது, மெயின் கிளாஸ் இருக்குது. கண்டிஷனல் கிளாஸில் ப்ரெசன்ட் சிம்பிளை யூஸ் பண்ணுறோம். மெயின் கிளாஸில் வில் அண்ட் பேஸை யூஸ் பண்ணுறோம். திஸ் இஸ் கால்டு தி ஃபஸ்ட் கண்டிஷனல் கிளாஸு. இதில் we talk about the possible future. ரியலாக நடக்கக்கூடிய சான்ஸ் இருக்குது. அந்த பாருங்கள், இஃப் ஐ ஸ்டடி ஹார்ட் ஐ வில் பாஸ் த எக்ஸாம். அது பாசிபிள் தானே. நல்லா ஒர்க் பண்ணோம்னா, நல்லா படித்தோம்னா பாஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிறது ரியல் அண்ட் பாசிபிள் சிச்சுவேஷன் இன் த ஃபியூச்சர். அதனால் இதுக்கு ஃபஸ்ட்டு கண்டிஷனல் கிளாஸ், ஃபஸ்ட் கண்டிஷனல் சென்டென்ஸு அப்படின்னு பேர். ஆஃப்டர் ஸ்மால் பிரேக் we will see the second conditional. இப்போ நெக்ஸ்ட்டாக செகண்ட் கண்டிஷனலாக பார்ப்போம். அதாவது மூணாவதாக. அதை பார்க்குறதுக்கு முன்னால் ஐ வாண்ட் டு டெல் யூ எ காமன் மிஸ்டேக் மெனி பீப்புள் கமிட். அந்த மிஸ்டேக் என்னென்னா, இப்படி சென்டென்ஸு சொல்கிறாங்க. இஃப் ஐ வில் கம் டு சென்னை ஐ வில் see you. இஃப் ஐ வில் கம் டு சென்னை ஐ வில் see you அப்படின்ட்டு. இதில் என்ன தப்பு இருக்குது? ஒன்று ஃபஸ்ட்டு கண்டிஷனல் கிளாஸ் இருக்குது, செகண்ட் மெயின் கிளாஸ் இருக்குது. அது கரெக்டு தான். ஆனால் அந்த கிராமர் பாருங்கள், அந்த டென்ஸை பாருங்கள். இஃப் ஐ வில் கம் டு சென்னை அப்படின்ட்டு இருக்கு. வில் கம் அப்படின்ட்டு வருமா? வராது. அந்த ஃபஸ்ட்டு கண்டிஷனலுக்கு எது சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு ப்ரெசன்ட் சிம்பிள் தான் இருக்கணும். அந்த கண்டிஷனல் கிளாஸில் ப்ரெசன்ட் சிம்பிள் தான் இருக்கணும். கரெக்டு சென்டென்சஸ் இஃப் ஐ கம் டு சென்னை ஐ வில் see you அப்படின்னு சொல்லணும். இஃப் ஐ வில் கம் டு சென்னை ஐ வில் see you அப்படிங்கிறது தப்பு. இஃப் ஐ கம் டு சென்னை ஐ வில் see you அப்படிங்கிறது கரெக்ட். இப்போ ஆஃப்டர் எ ஸ்மால் பிரேக் we will see the second conditional. இப்போ நம்ம தேர்டாக செகண்ட் கண்டிஷனலை பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டாக ஜீரோ கண்டிஷனலை பார்த்துட்டோம், செகண்டாக ஃபஸ்ட்டு கண்டிஷனலை பார்த்துட்டோம். இப்போ தேர்டாக செகண்ட் கண்டிஷனலை பார்ப்போம். We use second conditional to talk about imaginary situations or things that are unlikely or impossible to happen. Unlikelyனா நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை, இம்பாசிபிள்னா நடக்கவே நடக்காது அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஜீரோ கண்டிஷனல் ஆல்வேஸ் ட்ரூ அப்படிங்கிறத பார்த்துட்டோம், எப்போதும் உள்ள உண்மை. ஃபஸ்ட்டு கண்டிஷனலில் ரியல் ஆர் லைக்லி டு ஹேப்பன் அப்படின்னு சொல்லலாம். வர்றதுக்கு நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு பேசியிருக்கோம். இப்போ அதுலேருந்து குறையுது, பாசிபிலிட்டி இல்லை, அன்லைக்லி டு ஹேப்பன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறோம். இந்த செகண்ட் கண்டிஷனில் ஒவ்வொன்றா குறைஞ்சிக்கிட்டே வருது. முதல்ல ட்ரூ, அது பிறகு லைக்லி டு ஹேப்பன், இப்போ அன்லைக்லி டு ஹேப்பன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் அன்ரியல் அண்ட் ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷனை பற்றி பேசுகிறது. ஹைப்போதெட்டிக்கல்னா நம்மளா நினச்சிக்கிட்டு ஒரு அனுமானிச்சு பேசுறது அப்படின்னு வச்சுக்கலாம், உண்மை இல்லாத விஷயத்தை பற்றி பேசுறது. ஸோ இதில் கிராமர் அந்த டென்ஸ் வேர்பு எப்படி இருக்குன்னா, இஃப் ப்ளஸ் பாஸ்ட் சிம்பிள். அந்த கண்டிஷனல் கிளாஸில் பாஸ்ட் சிம்பிள் இருக்கும். இது வரைக்கும் ப்ரெசன்ட் சிம்பிள் தான் பார்த்தோம். ஜீரோ கண்டிஷனல்லையும் அண்டு ஃபஸ்ட்டு கண்டிஷனல்லையும் அந்த கண்டிஷனல் கிளாஸ் ப்ரெசன்ட் சிம்பிளாக தான் இருக்குது. ஆனால் இதில் செகண்ட் கண்டிஷனில் அந்த கண்டிஷனல் கிளாஸில் பாஸ்ட் சிம்பிள் இருக்குது. இதை ஒன்று நோட் பண்ணிக்கோங்க. அது பிறகு ஃபாலோயிங் ரிசல்ட் கிளாஸ் அதாவது மெயின் கிளாஸில் எப்படி இருக்குன்னா, வுட் அண்ட் பேஸ் ஃபார்ம் இருக்குது. வுட், வில் கிடையாது. வில் ஃபஸ்ட்டு கண்டிஷனில் தான் இருக்குது, வில் அண்ட் பேஸ் ஃபார்ம். செகண்ட் கண்டிஷனில் வுட் அண்ட் பேஸ் ஃபார்ம். பாஸ்ட் சிம்பிள் ஒரு சைடு, இன்னொரு சைடு வுட் அண்ட் பேஸ் ஃபார்ம். இது இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்சஸும் பார்ப்போம். இஃப் ஐ ஒன் த லாட்டரி ஐ வுட் டிராவல் த வேர்ல்டு. நான் லாட்ரி வென்றால் நான் உலகம் முழுவதும் பயணம் செல்வேன். லாட்ரி வென்றால் அப்படிங்கிறது நடக்கக்கூடிய காரியமா? அன்லைக்லி டு ஹேப்பன், நடக்காதது தான் ரொம்ப சான்ஸு. மேபி இம்பாசிபிள் டு ஹேப்பன், ஏன்னா 1 in a million தான் லாட்ரி கிடைக்கும். அதனால் இது அன்லைக்லி டு ஹேப்பன் அப்படின்னு சொல்லலாம். இது கண்டிஷனல் கிளாஸு. அது பிறகு நெக்ஸ்ட்டு அந்த மெயின் கிளாஸில்
I would travel the world. would வருது, travel வந்து base formல இருக்கு. இதுதான். If I won lottery, I will travel the world. I would travel the world. நான் லாட்ரி வென்றால் நான் உலகம் முழுவதும் பயணம் செய்வேன். இப்போ அடுத்தடுத்து சென்டென்சஸ் பார்ப்போம். இஃப் ஐ வேர் யூ, ஐ வுட் டேக் த ஜாப். நீ நானாக இருந்தால் நான் வேலையை ஒத்துக்கொள்வேன். நீ நானாக இருக்கிறதுக்கு பாசிபிளா? இட் இஸ் இம்பாசிபிள். இது வந்து இமேஜினரி சிச்சுவேஷன். நான் வேலையை ஒத்துக்கொள்வேன் அப்படின்னு சொல்கிறீங்க. நீ நானாக இருந்தால் நான் வேலையை அக்செப்ட் பண்ணியிருப்பேன்ப்பா, நீ அக்செப்ட் பண்ணலை அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான். இஃப் ஷி நியூ த ஆன்சர் ஷி வுட் டெல் யூ. அவளுக்கு பதில் தெரிந்தால் அவள் சொல்வாள். இப்போ சிச்சுவேஷன் என்ன? அவளுக்கு பதிலே தெரியலை அப்படிங்கிறது தான் ரியல். ஸோ இப்போ அவள் பதில் தெரிந்தால் அப்படிங்கிறது ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன், அன்லைக்லி சிச்சுவேஷன், அன்லைக்லி அண்ட் அன்ரியல் சிச்சுவேஷன் அப்படின்ட்டு. இஃப் யூ நியூ த ஆன்சர், அன்லைக்லி ரிசல்ட், அன்லைக்லி ரிச்சுவல், ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன், அன்லைக்லி ரிசல்ட். இஃப் ஷி நியூ த ஆன்சர் ஷி வுட் டெல் யூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி வந்து செகண்ட் கண்டிஷனல். இந்த இது வந்து யூ டாக் அபவுட் த ட்ரீம்ஸ். இஃப் ஐ ஒன் லாட்டரி அப்படிங்கிறது ட்ரீமு, ஃபேண்டசி அப்படின்னு கூட சொல்லலாம். அண்டு இது மாதிரி. ஸோ அதனால் இது வந்து ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன் அண்டு அன்லைக்லி ரிசல்ட் அப்படின்னு சொல்லலாம் இந்த கண்டிஷனலுக்கு. அடுத்து செகண்ட் பார்ட்டில் வந்து தேர்ட் கண்டிஷனலையும் மிக்ஸ்டு கண்டிஷனலையும் பார்க்கலாம். கொஞ்சம் எக்ஸாம்பிள் சென்டென்ஸு போட்டு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி பண்ணலாம் நெக்ஸ்ட் பார்ட்டில். ஸோ ஸ்டே டியூன்ட் ஃபார் த நெக்ஸ்ட் பார்ட். ஸோ ஐ ஹோப் யூ ஃபவுண்ட் திஸ் லெசன் யூஸ்ஃபுல் டு யூ. If you like this lesson, please click the like button and share this video among your friends. And to watch similar educational videos, please click the subscribe button to subscribe to my channel. Thank you very much and bye-bye.